புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறில் 80% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விடுமுறையில் இருக்கும் ஓட்டுநர்களையும் வரவழைத்து 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை அடையாறில் 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. விடுமுறையில் இருக்கும் ஓட்டுநர்களையும் வரவழைத்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அடையாறில் தற்போது 80% மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் வழக்கம் போல பயணிகள் பயணித்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து செல்லக்கூடிய பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. திமுகவினுடைய அந்த தொழில் அணியினர் இருக்கக்கூடிய தோமுசாவில் விடுமுறையில் இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு திங்கட்கிழமை பணியாற்றினால் செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கு விடுமுறை. ஆனால் அவ்வாறு விடுமுறை கூட கொடுக்காமல் விடுமுறையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் பலரும் வரவழைக்கப்பட்டு அவர்களும் பேருந்துகளை இயக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. அடையாறு பொறுத்தவரையிலே பல்வேறு இடங்களிலிருந்து இந்த இடத்திற்கு இங்கிருந்து பயணப்படக்கூடியவர்கள் அதிகம். அந்த அடிப்படையில் அடையாறை பொறுத்தவரையிலே பொதுமக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கின்றது. எப்போதும் போல வழக்கமான கூட்டம் இருக்கின்றது. பேருந்துகள் பொறுத்தவரையிலே அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் அடையாறிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. 1-2 வழித்தடங்களில் மட்டும் போதிய அளவு பேருந்துகள் இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார்கள். வழக்கமாக எப்படி பேருந்து நிலையம் பரபரப்பாக இருக்குமோ அதே போல பரபரப்பாகவே இருக்கின்றது. அடையாறிலிருந்து 80%க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றது. ஒரு பேருந்து சென்றால் தொடர்ந்து அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய, அதாவது அந்த வழித்தடத்தின் வழியாக செல்லக்கூடிய பயணிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் மேற்கொண்டு பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணிப்பிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் அதிக நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு தேவையான பேருந்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டு இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.